ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் முன்னாள் தாவேகா நிர்வாகியும் தற்போது அரசியல் விமர்சகருமான ஜெகதீஸ்வரன் அவர்கள். அவரிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். இப்போ விஜய் மீது ஒரு பக்கம் அதிருப்திகள், அதாவது அவர் பெண்கள் விஷயங்களில் ரொம்ப இதுவாயிட்டாரு அப்படின்னாலும் அதை சரி செய்யறதுக்காகவே அந்த திட்டங்களெல்லாம் அறிவிச்சிட்டாரு. ஸோ அவர் இன்னும் மைலேஜ் ஏற்றிருக்காரு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றதுல உங்களுக்கும் பல விஷயங்கள் தெரியும். அது எப்படி? நிச்சயமா இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி உண்மையிலே உங்களோட வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறேன். பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நீ கேட்டதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிகழ்வு ஏன் நடந்துச்சு? நீங்கள் மார்ச் 8 2024 வந்துச்சு, 2025 வந்துச்சு, இப்போயும் வந்துச்சு. 2024 விஜய் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, ஆப் அன்றைக்கி தான் லான்ச் பண்ணார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மெம்பர்ஷிப்காக ஆப் லான்ச் பண்ணார். அந்த கோட்டில் மீசையெல்லாம் எடுத்துட்டு ஒரு அன்றைக்கி தான் மார்ச் 8 மகளிர் தினத்துக்கு தான் ஒன்று சொல்லி என்ன சொன்னார்னா, 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை நம்மளுடைய டார்கெட். இப்போ வரைக்கும் விஜய்க்கு எத்தனை உறுப்பினர் இருக்கான்னு விஜய்க்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. மெம்பர்ஷிப் சேர்ந்தாங்களா சேரலையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் சேர முடிஞ்சுதா சேர முடியலையா, அந்த ஆப்பில் தான் சிக்கல் இருக்கா, பிரச்சனை இருக்கா, அந்த ஆப்புக்கு இவங்க காசு கொடுத்தாங்களா கொடுக்கலையா, அவங்கள ஏமாத்தினாங்களா ஏமாத்தலையா. அந்த ஆப்பே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா? இப்போ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போறீங்கன்னா, ஒரு தடவை ஓட்டர் ஐடி வச்சு போயிட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் போனால் மறுபடியும் ஓட்டர் ஐடி கேட்கும். மறுபடியும் 2 மெம்பர்ஷிப் ஆகுது. அது மல்டிபிள் டைம்ஸ் இருக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதில் ஆக முடியலன்ட்டு பிரச்சனைகள் வந்துச்சு, மல்டிபிள் டைம்ஸ் ஆனோங்கிற பிரச்சனை வந்துச்சு. நல்ல ஆப் தான் ஆக்சுவலி, பட் அது ஒழுங்காக ஃபாலோ பண்ணல, அவருக்கு உண்டான பேமெண்ட்டை கொடுக்கலன்னு நிறைய சிக்கல்லாம் இருந்து அது நடந்துச்சு. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதில் என்ன நடந்துச்சு விஜய்க்கு தெரியாது. போன வருஷம் 2025 மார்ச் 8 விஜய் ட்வீட் மட்டும் போட்டார், மகளிர் ட்வீட் போட்டு முடிச்சுக்கிட்டார். இந்த வருடம் விஜய் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு செய்யறதுக்கான காரணம் என்ன? முதல்ல ஒன்று தேர்தல் நேரத்தில் நம்ம ஏதாவது சொல்லணும். பிரதானமான காரணம் என்பதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு விஜய் மேலே இருக்க இந்த அதிருப்தி, மிக குறிப்பாக வீட்டிலேயே குடும்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அதை திசை திருப்புறதுக்கு ஒரு வேலை செய்யணும் சார் நம்ம அப்படின்னு பிளான் பண்ணி இவங்க பண்ணுறாங்க. வழக்கம் போல் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2000 பேர் ஒரு ஹால்குள்ளே கூப்பிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை வச்சு, நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்கள் 4 கோடி பெண்களும் விஜய் பின்னாடி தான் நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணுறாங்க. இதில் சிக்கல் எங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல அந்த வழக்கு வரும்போது கூட ஒரு நடுநிலையாக பார்க்குறவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க பர்சனல் இஷ்யூஸ், விஜயோட பர்சனல் இஷ்யூங்க, இன்னும் சொல்ல போனால் சங்கீதா ஏன் இந்த நேரத்தில் போடுறாங்க, இன்னும் திமுக தான் ஓட்டு போட போகிறாங்க ஒருத்தவங்க, அவங்க சொல்கிறாங்க என்ன திமுக சதி பண்ணிருச்சா, அவங்க திமுக ஃபேமிலி என்கிட்ட கேட்டாங்க, ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்ட்டு. ஆமாம், இந்த நேரத்தில் போட்டால் அப்புறம் என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு அவங்க. 2 நாட்களுக்கு பிறகு இவர் இந்த திருமணத்திற்கு உங்க த்ரிஷாவை கூட்டிட்டு போன பிறகு யாரெல்லாம் விஜய் நல்லவர்னு ஒரு பட்சத்தில் வச்சிருந்தாங்களோ எல்லாருமே இவ்வளவு மோசமானவரா இருந்தாரு. ஏங்க அட்லீஸ்ட் ஒரு டைமிங் ஒன்று இருக்கு அரசியல் நேரத்தில், தேர்தல் நேரத்தில் நீ நடிக்கவாது செய்யணும், நான் ரொம்ப நல்லவன் நடிக்கவாது செய்யணும். இவ்வளவு ஓப்பனா நீ செய்யறன்னா அப்ப நீ அதுவும் அந்த யூஸ் பண்ண வார்த்தை கடைசியா அவர் யூஸ் பண்ணார் இல்லையா, ஒர்த்தே இல்ல. யாரு ஒருத்தர் விஜய் சொல்றாரு? வழக்க சொல்றாரா இல்ல மனைவி மகள்களை? இல்லைங்க, அவர் ஃபேமிலியே சொல்றாரு. ஒட்டுமொத்த நீங்க விஜயோட ஃபேமிலியை பாருங்களேன், அவங்க அப்பா அவர் கூட தொடர்புலே இல்லை. அவர் எப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கிறார். விக்ரவாண்டி மாநாடா சார் கீழே உட்காந்துக்கோங்க, கொடியேற்ற நிகழ்வா கீழே உட்காந்துக்கோங்க, மதுரையில மேலே உட்காந்துக்கோங்க. இதை தாண்டி விஜயோட பல மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. நமக்கு தெரியும் விஜயோட பல மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் இது வரைக்கும் யூஸ் பண்ணாங்களான்னு யூஸ் பண்ணல. ஸோ அப்பா பல நேரங்களில் விஜய் கான்டாக்டே பண்ண முடியாத நிலைமையில் இருக்காரு. மனைவி ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த வழக்கு மூலமா தெரிஞ்சிருச்சு. பையன் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் போய் பணம் எடுத்துட்டு இருக்காரு. விஜய் உச்சபட்ச கேரியர்ல இருக்காரு, பல கோடிக்கு அதிபதியா இருக்காரு. ஒரு அப்பா, இன்னும் சொல்ல போனா சந்திரசேகர் இல்லைன்னா விஜய் இந்த உச்சத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அவர் ஆரம்ப காலத்துலனா அதை ரெசிப்ரோகேட் பண்ற மாதிரியாவது, தம்பி உனக்கு என்னப்பா வேணும், சினிமாவில் நடிக்கிறேன், இல்லப்பா நான் படம் எடுக்க போறேன், இந்தா உனக்கு 2 கோடி வச்சுக்கோ, 10 கோடி கொடுத்தா கூட நீ ரொம்ப செலவு பண்ணிடுவோம், நீ ரொம்ப உதாரணத்தனமா செலவு பண்ணிடுவோம். இது இப்படிதானே ஒரு அப்பா சொல்லுவாரு லைகா ப்ரொடக்ஷன்ஸா வெளியே போயிட்டு விட்டு. இப்படி யார் சொல்லுவா? அதுக்காகவே அவர் வெளியே அமிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல பையனா பிள்ளையா இல்லை, நல்ல கணவனா இல்லையா, நல்ல தகப்பனா இல்லை, அந்த அந்த வீட்டில் அதான் சொல்றேன், ஒரு செய்தியோட இவர் பேசும்போது எங்கள் தலைவர் அப்படியே சவத்தை பார்த்து 3 மணி நேரம் உட்காந்துருப்பாரு. லைகா ப்ரொடக்ஷன்ல விஜயுமே நடிச்சிருக்காரு முன்னாடி, அதெல்லாம் ஒரு காலத்தில். அவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை தெரியல. அது மேபி அவங்க கடைசியாக போய் சன் பிக்சர்ஸ்ல கொடுத்துருவாங்க, ரெட்ஜன்ல கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சாரா, என்ன சரியான காரணம் தெரியல. ஆனால் இல்லை படம் எடுக்கக்கூடாது. சரி படம் எடுக்கக்கூடாது, ஓகே, உங்க பையன் படம் எடுக்கணும் அவ்வளவுதானே, நீங்களே பணத்தை கொடுக்க வேண்டியதானே. பழனிசாமியே பண்ணலாமே, ஜெகதீஷ் யாராலும் பண்ணலாமே. ரூட் அதான், நீங்க ரொம்ப கரெக்டா வந்துட்டீங்க. யாராருக்கோ நீங்க படம்லாம் எடுக்கிறீங்க, உங்க பையனுக்கு எடுக்க வேண்டியதானே சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அப்போ நீங்க இது எதுலையுமே சரியில்லாத விஜய் தான் என்ன சொல்றாரு, நான் தமிழ்நாட்டு பெண்களை நான் தான் காப்பாற்ற போறேன், இன்னும் சொல்ல போனா நான் தான் தமிழ்நாடு,
எனக்கு ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கே பிரச்சனை அப்படிங்கிற அளவிற்கு அவர் கொண்டு போறார். ஸோ இதுல அவர் செய்ய நினைச்ச விஷயம் என்பது நீங்க வந்து இதன் மூலியமாக இதை போக்கலான்னு பார்த்தாரு. ஆனா த்ரிஷா அவங்கள இந்த திருமணத்தை குடிப்போம் பயங்கரம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ரொம்ப நார்மலா பார்த்துட்டு இருந்தவங்க கூட என்னங்க இப்படி பண்ணிட்டாரு இவரு, ஏதாவது அறிவு இருக்கா அறிவு இல்லையா? அவங்க ஒரு பக்கம் நம்ம கூட சங்கீதா தப்பான டயத்துல இந்த மனுவை போடுறாங்களன்னு கூட யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல இவர் வந்து நான் அப்படிதான் அப்படின்னு ஒன்று காமிக்கிறாரு. இந்த மீட்டிங்ல வந்து ஒர்த்தே இல்லைன்னு சொல்றாரு. ஒர்த்தே இல்லைன்னு அவர் சொல்றது இதன் மூலியம் நான் சொல்ல ஒரு பாயிண்ட் நினைக்கிறீங்க, ஒர்த்தே இல்லைன்னா குடும்பமே ஒர்த்தே இல்லை அதனை ஒர்த்தா பார்க்கல அப்படிங்கிறத ஒரு வன்மத்தோட தான் பேசுறாரு விஜய். அதான் சொல்றாரு. இன்னொன்று நீங்க சரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசினாரு, மகளிருக்கான திட்டங்கள் அறிவிக்கிறோம், ரைட், ஓகே. இந்த மகளிருக்கான திட்டங்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் வந்து எந்த பக்கம் நிற்கிறான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு கொள்கை ரீதியாக. நீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மீட்டிங்ஸ் பார்க்குறோம். ஒரு பொண்ணு வந்து ஒரு போராட்டத்தில் ஓசி பஸ் வேணுமா, உரிமை தொகை வேணுமா, அதெல்லாம் நமக்கு வேணாம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சரி, அவங்களோட ஏதோ ஒரு பெண் நிர்வாகிங்கிறத விட்டுருங்க, அவங்கெல்லாம் கூட ஏதோ பேசிட்டு போறாங்க. இந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் அவர் ஒரு மேடையில் அவர் என்ன மேடையில் பேசுறாரு, 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்த பாக்குறீங்களா, 2000 கொடுத்து ஏமாத்த பாக்குறீங்களா, இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? நீங்க மற்றவங்களுக்கு கூட இதுதான் மேனிஃபெஸ்டோன்னு தெரியாம இருக்குங்கிறது ஓகேங்க, அருண்ராஜுக்கே நம்ம எந்த பக்கம் போறோம்னு தெரியாதா? கொள்கை பரப்பு செயலாளர் சொல்றாருங்க இலவசங்கள்லாம் கூடாது. ஏன்னா அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, எங்க அண்ணன் சர்க்கார் விஜய் சர்க்கார்ல எங்க அண்ணன் சொல்லிட்டாருல, அதுக்கப்புறம் இது எப்படி மாறும்? அவருக்கு நகர்ந்து ஜனநாயக விஜய்ல வரும்பொழுது என்ன பண்ணிட்டாரு அவரு, இல்ல நான் இலவசங்கள் அறிவிக்கப்படும். இன்னொன்னு நீங்க இதை அறிவிக்க போறாருங்கிறது ஒரு என்ன சொல்றது சீல்டு கவர்ல பத்திரமா வச்சிருக்காங்க, வெளியே சொல்லக்கூடாது. ஜான் இதை வெளியே லீக் பண்ணிடக்கூடாது, அருண்ராஜுக்கு தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருக்கணும். அப்படிங்கும்போது முதல்ல விஜய் வந்து இலவசங்களுக்கு ஆதரவா நிற்கிறாரா, இலவசங்களுக்கு இலவசம் தான் அவர் சொல்றாரு, இலவசங்களுக்கு ஆதரவா நிற்கிறாரா எதிர்த்து நிற்கிறாருங்கிறது பெரிய குழப்பம். அதற்கு பிறகு சரி ஓகே நானும் இது மாதிரி கொடுக்க போறேன், சரி ஓகே என்ன அடிப்படையில் கொடுக்குறீங்க? அவரே சொல்றாரு 1000 ரூபா கொடுக்குறாங்க திமுக, 1000 ரூபா வச்சுட்டு மளிகை ஜாமான் வாங்க முடியுமா? நான் உங்க கேள்வி கேட்கிறேன். இப்போ 2500 ரூபா விஜய் கொடுக்குறாரு, அதை வச்சு நீங்க வீட்டில் மளிகை ஜாமான் வாங்கிடுவீங்களா? நம்ம வீட்டில் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. எனக்கு 15000 ரூபா ஆகுது மாசம், விஜய் அதை கொடுத்துட்டு வர உடனே பா ஜெகதீஷருக்கு 15 ரூபா ஆகுதுப்பா, சேகோரா வீட்டுக்கு 10000 ஆகுதுப்பா, கொடுத்துட்டு வர உடனே எந்த லாஜிக்கும் கிடையாது. அவர் 1000 ரூபா சொல்றாங்க, 2000 ரூபா சொல்லியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபா சொல்லியிருக்காங்க, அப்போ நம்ம 2500 ரூபா சொல்லுவோம். இது ஒண்ணுதான். இது மாதிரி இதே மாதிரி இப்போ இன்னொன்னு இது எங்க இருந்து மேனிஃபெஸ்டோ ரெடி பண்றாங்க நம்ம பாக்குறோம். ஒரு சரி கூட்டம் ஒன்று போறாங்க, அருண்ராஜ் தலைமையில இந்த பர்வேஸ், இந்த காரைக்குடி பிரபு இவங்கெல்லாம் போய் ஒரு கூட்டமாக போட்டு அங்கங்க எல்லாத்தையும் ரிசீவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது நரேட்டிவ் ஒன்று ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் உண்மையிலேயே ஜான் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, திமுக, அதிமுக, பாஜக, பாமக என்னோட கட்சிகள் கடந்த 10 வருஷத்துல அவங்க கொடுத்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எல்லாம் எடுங்க, எப்படி கொள்கை எழுதுனாங்களோ. கொள்கை எடுத்து பார்த்தீங்கன்னா 50% திமுக, 50% நாம் தமிழராக இருக்கும். அதே மாதிரி அந்த கொள்கையெல்லாம் அந்த மேனிஃபெஸ்டோவை எடுத்து அதுல இருந்து பிச்சு போட்டு நீங்க எழுதுங்க மேனிஃபெஸ்டோ. இப்படிதான் நடக்குது. ஸோ அதுல சார் திமுக இது சொல்லியிருக்காங்க சார், அதிமுக இது சொல்லியிருக்காங்க சார், நம்ம என்ன சொல்ல போறோம்? இப்போ அந்த மேனிஃபெஸ்டோ விஜய் இருப்பாருங்களா? நல்லா இருக்க மாட்டார். அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்க விஜய் கொள்கையிலே இல்லைங்க. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைன்னு விஜய் சொல்றாருல, அந்த முதல் நாள் கொடுத்த சார் இதை நீங்க தயவுசெய்து மனப்பாடம் பண்ணிடுங்க, இதுதான் நம்மளோட கொள்கை. நீங்க எந்த ஒரு கட்சி, நீங்க ரொம்ப சின்ன கட்சியா கூட இருக்கட்டும் போங்க, ஒரு 4 பேர் நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பிங்க, நீங்க வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன நீங்க யோசிப்பீங்க. அப்பா தமிழ்நாட்டுக்கு என்னோட கொள்கை இதான் நான் சொல்ல விரும்புறேன், நான் தமிழ் தேசியத்தில் நிற்கிறேன், திராவிடத்தில் நிற்கிறேன், இல்லை தேசியத்தில் நிற்கிறேன், ஏதாவது ஒரு பார்வை உங்களுக்கு வரும். நீங்க அட்லீஸ்ட் சரி ஓகே உங்களுக்கு இல்லையா, பொதுச் செயலாளர் ஒருத்தர் கூப்பிட்டு ஆனால் இந்த நம்ம பண்ண போறோம், கொள்கை பரப்பு செயலாளர் இந்த மாதிரி உட்கார வச்சு பண்ணுவோம். இந்த கட்சியில நீங்க மேடையில் இருக்க 5 பேர் யோசிச்சு பாருங்க, விஜய், புஷி ஆனந்த், வெங்கட், ராஜசேகரன், அப்புறம் இம்ரான் தஹிரா, 5 பேர் சேர்ந்து உங்க கொள்கை எழுதுவோமா? நான் நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன தம்பி என்ன போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களே நீங்க, அப்படிதான் சொல்லுவாரு அவருக்கு என்ன கொள்கை தெரியும். இப்ப 5 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அதுதானே நம்ம பொலிட்டிக்கல் ஸ்டடிஸ் ஒருத்தர் எடுத்து வச்சிருக்கோம், அவனை எழுத சொல்லுங்க. நீங்க எல்லா கட்சியிலும் பொலிட்டிக்கல் ஸ்டடிஸ் இருக்காங்க, எலெக்ஷன் நேரத்துல எங்களை வந்து எலிவேட் பண்ணி கொடுங்க, எலெக்ஷன்ல எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க, அது சோசியல் மீடியால ஒர்க் பண்ணுங்க, களத்துல ஒர்க் பண்ணுங்க. நீ கொள்கை எழுதி கொடுறாரு எந்த கட்சியில அது கேட்பாங்களா? எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுறான்னு கேட்பாங்களா? எல்லாத்தையுமே நீ பாத்துக்கப்பான்னா அவருக்கு அதை பாக்குறதுக்கு அறிவு இருக்கான அதுவும் கிடையாது. அவர் என்ன பண்ணுவாரு, 4 பேர் கூட அவுட் சோர்ஸ் பண்ணுவாரு. நீங்க ஏதாவது கொள்கை ஏதாவது போட்டு எழுதி கொடுங்க, நான் அது கொண்டு போய் கொடுத்துட்றேன். நீ எங்க இருந்து எடுப்ப, நீ நாம் தமிழர் இருந்து கொஞ்சம் திமுக எடுத்துக்க, அதிமுக எடுத்துக்க, சுயமா ஒண்ணுமே கிடையாது. நீங்க அந்த டாக்குமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. அதே மாதிரி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவுக்கு ரொம்ப தெளிவா அவங்க என்ன பண்றாங்க, நீங்க திமுக, அதிமுக சார் அது மட்டும் போதுமா, இல்ல ஆந்திரால இருந்து கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம், நம்ம ஆந்திராவில் எடுத்துக்கலாம், கர்நாடகாவில் எடுத்துக்கலாம், இப்படி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட கதையாக இருக்கிறது. இன்னொன்று ஆச்சரியமான விஷயம், தமிழ்நாட்டில் ஏற்கனவே என்ன திட்டம் இருக்கு இல்லைன்னு தெரியல, விஜய்க்கு தெரியலங்கிறதுனால எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. விஜய் வந்து ஒரு எலைட் பொலிட்டிஷனாக இருக்காரு, அந்த ஏசி பஸ் விட்டு இறங்கி வரக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கார். ஆனால் நீங்கள் அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர் இருக்கிற ஃபெலிக்ஸ் அவர் பேசுறாரு, நீங்கள் வந்து அந்த கிட்டு கொடுக்கறத பற்றி பேசுறாரு, இது உலகத்திலேயே இல்லாத திட்டம் ஒன்று அப்படிங்கிறதே தமிழ்நாட்டில் இருக்கா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்கப்பா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெயரில் திமுக அதிமுக மாற்றி கொடுத்துட்டு இருக்காங்க.
அதுல சில சிக்கல்கள் இருக்கு. நீங்க சில நேரம் அமௌண்ட் ஒழுங்கா கிரெடிட் ஆகாது, லேட்டா கிரெடிட் ஆகும். அந்த கிட்ல வந்து சில பொருட்கள் இருக்காது. இல்ல அதெல்லாம் இப்ப நல்லாவே வரும். இப்ப நம்ம ஒரு சொல்றேன். நிருபருடைய குழந்தை ஆ. ரீசெண்டா பிறந்திருக்கு. அரசு மருத்துவமனை தான். அவரு பயங்கரமா இந்த கோஷான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆமா, கோஷா. ஆமா. பிரைவேட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்க. சோ அதுல நீங்க வந்து சத்து மாத்திரை, எல்லாமே இருக்கும். சத்து மாவு, அயன் டேப்லெட்ஸ், நீங்க அதற்கு பிறகு குழந்தை பிறந்த பிறகு அந்த அங்கன்வாடி மையங்களை உங்களுக்கு சத்து மாவு கொடுப்பாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி என்னோட மனைவி வந்து அரசு ஆரம்ப சுவரத்துல தான் அப்படி காமிச்சிட்டு இருந்தோம் 8 மாசத்துக்கு. அதற்கு பிறகு பாப்பா வந்து அங்கன்வாடி தான் படிச்சா. 3 வருஷத்துக்கு நீங்க வந்து சத்து மாவு கொடுத்துட்டு இருந்தாங்க. 3 வருஷம் 4 வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது எதுவுமே விஜய்க்கு தெரியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியுது. விஜய்க்கு தமிழ்நாட்டுல எத்தனை என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனா அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தனை கூட தெரியலங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு பேபி ஆயில். இவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. பேபி சோப் இவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. இதான் கதை விடுறீங்க நீங்க. அப்படி அதே மாதிரி நீங்க பிறக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்கும் தாய்மாமன் சீர். நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தை பிறக்கும் விஜய்க்கு தெரியுமா? டக்குனு ஜான் என்ன ஜான் இவ்வளவு குழந்தை பிறகு அப்படியாரு கேட்பாரு. எனக்கு சொல்லல சார் யாருமே. சரி அதுல கூட சரி அரசு மருத்துவமனையில பிறந்த குழந்தைகள், நீங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தை எங்க பிறந்தாலும் நாங்க எங்க அண்ணன் கொடுத்துருவாரு. குழந்தை அந்த அழுகிற சத்தம் கேட்டாலே ஓடி வந்து மாடு செல்வர் ஓடி வர்றாரு. சொல்லுங்க தங்க எங்க போடணும், இந்த கையில இந்த வரல போட்டுமா இந்த வரல போட்டுமா? இதெல்லாம் எப்படி பாசிபிள்? நீங்க வந்து இன்னொன்று தாலிக்கு தங்கம்ங்கிறது ஏற்கனவே வந்து இருக்க திட்டம். அதுல இப்ப எடப்பாடி பழனிசாமி நெசவாளர்களை பார்க்கும்போது நான் சேலை கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப அதற்கு மாற்றாதான் இவங்க வந்து படிக்கிற காலேஜ் கோயிங் கேர்ள்ஸுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, பசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுமை பெண் திட்டம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய் நான் இவங்களுக்கு ஒரு பவுன் நகை கொடுக்குறேன் இல்லாத ஏதாவது ஒரு புதுதான விஷயத்தை விஜய் சொன்னாரா? ஷேர் ஆட்டோல பட்டன் வைக்கிறேன் அதுதான் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. நீங்க ஷேர் ஆட்டோ ஏற்கனவே எமர்ஜென்சி பட்டன் வைப்போம்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொன்னு நீங்க வந்து இந்த பாதுகாப்பு கொடுக்குற அம்சத்துல ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா மஃப்டியில வந்து போலீஸ் இருப்பாங்க, பெண் காவலர்கள் இருப்பாங்க, பொது இடங்கள்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் நடக்கல. என்ன பிரச்சனை? நீங்க பிராக்டிகலா இஷ்யூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு போலீஸ் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்டேஷன்லயே ஆள் இல்லாத நிலைமையில இருக்கு. நீ இதுல மஃப்டியில போய் கூட்டிங்க எங்க இருந்து கொடுப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் செய்யணுங்கிறதுல ஒரு அதெல்லாம் ஓகே, பக்கவான பாதுகாப்பு நான் கொடுத்துருவேன். நீ எப்படி கொடுப்பீங்க? அவர் சொன்னார்ல வேல்நாச்சியார் படம் 5 படம் எப்படி எனக்கு புரியவே இல்லை. 5 படம் வச்சு தமிழ்நாட்டையே கட்டுக்கோப்புல கொண்டு வந்துருவோம். அவர் இந்த இலங்கை போன இதுல மீட்டிங்ல பேசினார்ல, இலங்கை தாக்குறதுல வந்து நான் காப்பாற்ற போறேன், நம்ம ஆட்சியில பாதுகாப்பு பக்காவா இருக்கும். ஸ்டாலின் சார் என்ன பண்றாரு? சும்மா கடிதம் எழுதுறாரு. சரி பக்காவான பாதுகாப்பு என்ன பண்ணுவாரு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் திரும்ப வர்றாரு, நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்திற்கு போதிய அழுத்தத்தை கொடுப்போம். இதானே நீ கூடாதுன்னு சொன்ன இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இதை தான் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க, அது பண்ணக்கூடாது, நான் பக்காவான பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னீங்க. அப்ப எந்த ஒரு புரிதலும் இல்லாம நீங்க வந்து சரி கேட்கறீங்க, யாருக்கு அண்ணன் தானே கேட்கற, அடிச்சு விடு. நீங்க ஆட்சிக்கு வரப்போறோம்னா இதெல்லாம் சிக்கல். எப்படிப்பா மோதிரம் கொடுப்ப, எப்படிப்பா தங்கம் கொடுப்ப, எப்படிப்பா நீ வந்து இதெல்லாம் காசு கொடுப்பன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆட்சிக்கு வரப்போறது இல்ல, சும்மா அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுறதும். இன்னொன்னு, நீங்க இந்த மீட்டிங்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி பேசுறாங்க, இந்த 1000 ரூபாய் வச்சுட்டு என்னங்க பண்றது அப்படிங்கிறாங்க. வெளியே வந்த பிறகு 2500 ரூபாய் எங்க அண்ணன் கொடுக்குறாரு, அதை வச்சு என்னென்ன பண்ணலாம் தெரியுமாங்கிறாங்க. அப்ப சில பேர் செட் பண்ணி பேச வைக்கிறாங்க. நீங்க நெரேட்டிவா சில விஷயங்களை செட் பண்ணி ஒட்டுமொத்த தமிழ்நாடு அப்படிதான் பேசுது அப்படிங்கிறத மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து தொடர்ச்சியாக அவங்களை எவ்வளவுதான் வந்து அசிங்கப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் நாங்கள் விஜய் பின்னாடி தான் நிப்போன்னு ஒரு குரூப் நின்றுகிட்டு இருக்கு. அவங்க இதுக்கு ஒத்துவதுறதுனால இது நடந்துகிட்டு இருக்கு. மற்றபடி இந்த விஷயங்கள் எல்லாமே விஜய் இந்த ஃபேமிலி மேட்டர் திசை திருப்பறக்கு மட்டுமே செஞ்ச ஒரு வேலையாக தான் நான் பார்க்கிறேன் தவிர அதை தாண்டி இதெல்லாம் எப்படி செய்ய முடியுங்கிற கேள்விதான் இருக்கு.